அப்பதான் வருவேன். சிவா கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. Hello everyone, Assalamualaikum. Welcome back to our channel, Mickey Sisters. வந்த சமையல் போனா சதப்பல். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எது? ஓகே, அகைன் ஒரு சூப்பரான ஒரு சமையல் வீடியோட தான் வந்திருக்கோம். எஸ், இது வந்து என்ன டிஷ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம் இன்னைக்கு நாங்கள் இந்த டிஷ்ஷை. இது வந்து என்ன சொல்கிறது, ஜீரோ ஆயில் சீரீஸ் எபிசோட் நம்பர் 1. ஓகே, ஸோ இது நாங்கள் வந்து ஒரு சீரீஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய சீரீஸ், நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணலான்னு இருக்கோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே ஓகே, இப்போ என்ன ரெசிபின்னு சொல்லவே இல்லை. ஓகே, ஜீரோ ஆயில் வெஜ் கறி இதான் செய்ய போகிறோம். வெஜிடபிள் கறி தான் செய்ய போகிறோம். காய்கறி குழம்பு தமிழில் சொல்லலாம். இதில் வந்து ஒரு பொட்டு கூட எண்ணெயே சேர்க்காம எப்படி செய்யணும்னா பார்க்கலாம். ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதெல்லாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனவுடனே நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றாமல் அதுக்கு பதிலாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அதுதான் இந்த வெஜ் கறியுடைய ஒரே ஒரு சேஞ்சு. ஸோ தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் ஆனவுடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து தண்ணியிலே நல்லா வெந்துடும். வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து எண்ணெய் சேர்க்காம தண்ணியில் தான் செஞ்சோன்றது யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்கும். அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அதில் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அந்த தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுடலாம். அந்த பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு கரைச்சி விட்டுருக்கோம் இஞ்சி பூண்டை. ஓகே, அது நல்லா வதக்கிட்டு இருக்கு. இப்போ அது ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் நீ? நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அப்படின்னா, இந்த வெங்காயத்துக்கு நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்சியில். அந்த தக்காளியை வந்து இதில் சேர்த்துடலாம். ஓகே, அரைச்சி எடுத்துக்கிட்டா அந்த பியூரி எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு நிறைய கறி வரும், அந்த கிரேவி நிறைய வரும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 3 பெரிய சைஸ் தக்காளி, சாரி மீடியம் சைஸ் தக்காளியை வந்து அரைச்சி இதில் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு, நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், இது 3 மசாலா தான். இந்த 3 மசாலா மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், அண்ட் தென் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, முள்ளங்கி, பொட்டேட்டோ அண்ட் வெண்டைக்காய், இந்த 3 காய்கறி தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மாங்காய், கத்திரிக்காய்னு என்ன வேணால் சேர்த்துக்கலாம். இந்த வெஜ்ஜீஸ்லாம் நீ வேக வச்சதா வேக வைக்காததா? வேக வைக்காத பச்சை காய்கறி தான் சேர்த்துருக்கேன். அதை வந்து நம்ம அதை போட்டுடலாம். அந்த தக்காளி அந்த இதுலேயே அது வந்து நல்லா வெந்துடும். ஏன்னா முள்ளங்கி உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் இல்லையா, அதனால கேட்டேன். ஓகே, இந்த மசாலாவோட இந்த காய்கறியையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இருந்துச்சுன்னா போடுங்க, பெஸ்ட். எஸ், மாங்காய் போட்டால் கூட மீன் குழம்பு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். ஓகே, இந்த டைமில் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் தான். என்னன்னா கதை சொல்ல போகிறோம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, 90s கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அவங்க 2 இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன ஏதாவது நினைக்கிற? 90s 2K, 90s கிட்ட ஃபோன் கிடையாது மெயினாக. இப்போ உள்ள எல்லாத்தையுமே ஃபோன் தான் மெயினே. ஆமாம், அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சுன்னு கூட சொல்லலாம். அது வந்தனால தான் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஆமாம், நம்ம உலகமே அதுதான் இப்போ வந்து தெரியுது. அப்பெல்லாம் வந்துட்டு அப்பெல்லாம் சொல்லவே ஒரு மாதிரி இருக்கு.
கொஞ்சம் முன்னாடி. ம். ஏன்னா அந்த 10 வீட்டுக்கு ஒரு டிவி, இத்தனை வீட்டுக்கு ஒரு ஃபோன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. சின்ன பசங்களாவது பெரியவங்க வரைக்கும் எல்லார்ட்டையுமே ஃபோன் இருக்கு, எல்லார்கிட்டயும் டிவி இருக்கு. ஆனா இதுல வந்து என்ன இதுன்னா 90s கிட்ஸ்ல வந்துட்டு நம்ம நிறைய ஃபோன் இல்லாம நம்மளுக்குள்ள நிறைய ஹாப்பினஸ் ஷேர் பண்ணுவோம். ஒன்னா உட்காந்து பேசுறது. இப்போ ஒரே வீட்டுல ஒரு கசின்ஸ் கெட் டுகெதர் மாதிரி மீட் பண்றாங்கன்னா கூட கொஞ்ச நேரம் ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணிட்டு ஃபோன் தான். ஆமா, ஃபோன்ல போயிடுறாங்க. அண்ட் தென் அந்த மீட்டிங்கே எப்படின்னா இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் அந்த மாதிரி இதில் வந்து பேசி முடிச்சிடறாங்க. பட் அப்போது எங்களோட டைம்லாம் எப்படின்னா எப்போல்லாம் லீவ் வரும், எப்போ எல்லாரும் கசின்ஸ்லாம் வருவாங்க, அவங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணணும் அதை ஷேர் பண்ணணும், நிறைய ஸ்டோரிஸ் நாங்கள் வச்சுருப்போம். அவங்க எல்லாம் வந்த உடனே ஒன்றா சேர்ந்து அவங்க வீட்டில் நடந்த லைஃப்ல நடந்தது எல்லாம் இந்த பிட்வீன் கேப்ல நடந்தது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி பேச பேச பத்தாது, பத்தாது வச்சு விளையாடுறது. எங்க வீட்டு பாடமெல்லாம் வேற அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த செட்டப் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்லா இருக்குமா. அந்த ஓடெல்லாம் போட்டு அங்க வந்து சுபச்சம்மா வச்சு விளையாடுறது. நம்ம அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடு அதுக்குள்ள வச்சு நாம என்னமோ சமைச்ச மாதிரியும் அந்த மாதிரி பில்டப் பண்ணி சாப்பிடுறது. நிஜமாவே அரிசி எடுத்து இதுல பண்ணிருக்கோமே, அது எல்லாமே சூப்பரா இருக்கும். வேற லெவல் மெமரிஸ். ஆனா அது எல்லாமே இப்போ 2K கிட்ஸ் வந்து மிஸ் பண்றாங்கன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். பண்ணிட்டாங்க. யாருமே இதுக்கப்புறம் அது அவ்வளோ வரதுன்னு கூட கிடையாது, சான்ஸே இல்லை. அந்த டைம்ல அந்த ஃபோனு டிவி எல்லாமே ரொம்ப கம்மியா இருந்தனால நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்கிறது, பாண்டிங்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. குழந்தைங்க ஒன்றும் பெரியவங்களுக்குள்ளேயுமே பெரியவங்களுக்குள்ளேயுமே தான் அவங்களுக்குள்ளேயுமே நிறைய ஒரு பாண்டிங் அதெல்லாமே இருந்துச்சு. இப்போ அந்த வீடியோ கால்ல பேசுற இருந்தாலும் கூட ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்களை பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமே அப்படின்னு ஒரு ஃபீலே கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ கால் நினைச்சா பாக்குறோம், வாட்ஸ்அப் பண்றோம், எல்லாமே அப்படியே அப்பப்ப நடந்ததுதான். அதனால அந்த ஒரு மிஸ்ஸிங் இல்லாம போச்சு. அந்த ஒரு ஹாப்பினஸ் அந்த இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ அது கஷ்டமா தான் இருக்கு. அதை பத்தி பேசவே இல்லை. எனக்கு வந்து லைட்டா அது ஒரு எமோஷன் மாதிரி ஆகுது. பிகாஸ் அந்த ஒரு மெமரிஸ் எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. பெஸ்டஸ்ட் மெமரிஸ் எங்களுடைய லைஃப்ல அது. ஸோ உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி என்னென்ன மெமரிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களோட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எதெல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நாங்க எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சு உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ நானும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டெப் அவ்வளோதான். நல்லா கொதிச்சு காய்கறி எல்லாம் வெந்த உடனே இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்துடணும். வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா காய்கறி ஆனும் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸை நாங்கள் உங்களோட வந்து மீட் பண்ணுறோம். Yes, until that, bye from Mickey Sisters. Bye.